Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க ஒரு டேஸ்டியான தேங்காய் பாறை மீன் குழம்பு தாங்க ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்களை பார்த்துலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், எலுமிச்சை பழம் சைஸ் எடுத்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு 15லேருந்து 20 பல் வரைக்கும் பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிக்சட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச பொடி. இது வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். மீன் குழம்புக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்தா தான் அந்த மீன் குழம்பு நல்லா ஒரு மணமாக இருக்கும். வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணுங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கிறேங்க. வடகம் சேர்த்தா இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த ஸ்டேஜில் நான் வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை மீனுங்க இது. இப்போ சேர்த்துடலாம், எல்லா மீனையும் சேர்த்துடலாம். மீனை சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் வர அளவுக்கு நம்ம இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பாறை மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க. நான் செஞ்ச மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ருசியா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோட நம்ம மீட் பண்ணுவோம். பை.